ஓகே ஸ்டார்ட் மியூசிக். கூட்டத்தை பாருங்க எவ்வளோ கூட்டம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோரமங்கலாவோட ஸ்ட்ரீட்டு. இன்னும் கரெக்டான ஸ்ட்ரீட்டுக்கே வரல. ஆக்சுவலி இதுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டு தான். பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்பு அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரீட்லேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோரமங்கலா ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங். நியூ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடுன்ட்டு. பப்புக்கு கூப்பிடுறாங்க. கூட்டத்தை மட்டும் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு. இதுதான் வந்து பப்போட ஸ்டார்டிங்கு. கோரமங்கலாவோட ஸ்டார்டிங் தெருவு. இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடு சரி லெஃப்ட் சைடு சரி ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பப்பா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு பப்பு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்பு தான். ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்பு. ஆக்சுவலி இதுதான் கோரமங்கலா. இது வரைக்கும் யாரும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு தெருவு தான். இந்த ஒரு தெருவு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா ரெண்டு சைடு பப்பு இருக்கும். பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க. இது நம்ம இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. எல்லா டிஸ்பிளேலையும் இது மேனிட்டரியா போடணும் போல. பின்னாடி வர செம சவுண்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேர் வந்திருந்தோம். இப்போ எங்கள் கூட 2 பேர் தான் இருக்கிறான். மீதி 3 பேர் எங்கே போனாங்கன்னே தெரில இந்த கூட்டத்தில். இதெல்லாம் யாருன்னே தெரியல. பார்த்துவாங்க. சரியான க்ரௌடு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தேரோட்டம் மாதிரி இருக்குங்க. திருநெல்வேலியில் இருக்கிற தேரோட்டம் மாதிரி இருக்குது. போலீஸ்காரர்லாம் ஏதாவது டார்ச் லைட்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்பா பயங்கரமா சும்மா அப்படியே ஒரு வாக் போறாங்க. மணி வந்து பாத்தீங்கன்னா 11:45, 12 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. அதுக்கு இவ்வளவு கூட்டம். பேக் சைடு காட்டட்டா பாருங்க. பேக் சைடு பப்புக்கு போகிற மாதிரி விசாரித்தோம். சும்மா உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சது ஒரு பப்பில் வந்து 1200 தாரேன்னாங்க. மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 5000 ரூபா கிட்ட வந்துச்சு. பயங்கரமாக இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஓடி. நம்ம காலேஜில் இருப்பாங்களே அந்த ஹெச்ஓடியில். இது வேறு ஹெச்ஓடி. இது ஒரு பப்பு. மேலே பாருங்கள் லைட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக டிஜே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. டாட்டெல்லாம் காட்டுறான். இது ஒரு பப்பு. ஃபில்டர்னு ஒரு பப்பு. இன்னும் அவ்வளோதான். அந்த தெருவு வந்து முடிஞ்சதுன்னா பப்பு எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும், முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து டெட் எண்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் முடிஞ்சுது. இப்போ பாருங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடலாம் வந்திருக்கிறாங்க. ஃபேமிலிலாம் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பாருங்கள் கூட்டம் பப்புக்கு வாசலில். போலீஸ்லாம் ஃபுல்லாக தெருவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போலீஸ் தான். 2 சைடும் போலீஸ் தான். விசில் அடித்து கியூ லைனில் விட்றாங்க. ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. இது வந்து இந்த போலீஸோட உத்தரவுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் இது போட்டு எல்லா பப்லையுமே வந்து டிஸ்பிளேல இதுதான் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு பப்பு. இது இன்னொரு பப்பு இருக்குது. இதில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பப்பில். இங்கே வந்து யங்ஸ்டர்ஸு இல்லைன்னா கப்புள்ஸ் எல்லாம் தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வராங்க. ஆக்சுவலி இது வந்து எனக்கு செகண்ட் டைம் நான் அந்த கோரமங்கலா ஏரியாவில் வருது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். நியூ இயருக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைமு. எக்ஸ்பெக்ட் பண்ண கூட்டம் இருக்குன்ட்டு. ஆனால் இது பயங்கரமான கூட்டமாக இருக்குது. சும்மாவே கூட்டம் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. பாருங்க போலீஸ் எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளோ போலீஸ்ன்னு பாருங்க. இங்கே பாருங்க மேலே பாருங்க. ஓ மை காட். இங்கே பாருங்க டிஜே லைட் உங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்கு பாருங்க லைட்டு.
சூப்பரா, ஓ மை காட், சூப்பர். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு பப்பு உண்டு, இதுதான் நினைக்கிறேன், மங்கின்னு ஏதோ ஒன்று உண்டு ஒரு பப்பு, அதுதான் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பப்பு. மேலே இருக்குங்க ரூஃப் டாப்பு. இந்த பப்புக்கு செம கூட்டம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட்டு வந்துடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃப்டி முக்கியம், லேடிஸோட சேஃப்டி வந்து முக்கியம். அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரணும்னா சும்மா எங்களை மாதிரி பசங்க வந்து சும்மா ஜாலியாக இது பண்ணிட்டு போகலாமே தவிர பொண்ணுங்களாம் கூட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக கூட்டு போய்க்கணும், உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே, இதோட முடிஞ்சது. இதுதான் வந்து கடைசி பப்பு. இதோட இந்த ஸ்ட்ரீட் வந்து முடிஞ்சது. இதுதான் டெட் எண்டு. இதோட முடிஞ்சது. இந்த ஒரு தெருவு தாங்க, பின்னாடி காட்டுறோம் பாருங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிருச்சு. நம்ம கோரமங்கலாலேருந்து கரெக்டாக எக்ஸிட் ஆகி வெளியில் வரோம். மணி வந்து 12 ஆயிருச்சு. ஹாப்பி நியூ இயர். ஓகே, நிறைய ரெசல்யூஷன்லாம் வச்சுருப்பீங்க.